ஸோ இது வந்து டெல்க் நம்ம எழுத போறது டெல்க் இல்லையா? டெல்க் எக்ஸாம் தான் எழுத போறோம். கோத்தே இருக்கு. ஜெர்மன்ல எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோத்தேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். அது டெல்க் நம்ம எழுத போறது டெல்க். இன்னொன்னு ஓஎஸ்டி ஒன்னு இருக்கு. இன்னும் வந்து இசிஎல் இருக்கு. ஓகே, சோ நம்ம எழுத போறது வந்து டெல்க் பேட்டர்ன். இப்போ அதுலயே வந்து இப்ப பார்க்க போறோம் என்னென்ன இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப், அந்த சைடுல இருக்கு பாருங்க, ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப். இங்க தெரியுதா ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப்? ஆமா. சோ ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப்ன்றது வந்து எழுதுறது ஓகே. ரைட்டிங் எக்ஸாம்னு சொல்லுவோம். ப்ரூஃப்னா என்ன? எக்ஸாம். ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து இன்ச்சு பை இன்ச்சா ஒரு வார்த்தையை ஃபுல்லா படிச்சிருங்க, எதுவும் தெரியாம இருக்கணும். அப்ப அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் போறப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. சோ ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப்னா ரைட்டிங் ப்ரூஃப். தெரியுது. இந்த ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப்ல அந்த நம்ம ஒரு என்ன பேராகிராஃப்ல ம் ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் தெரியுது. ஆமா. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேசன் ஃபர்ஸ்ட் ஐயன் பார்க்க போறோம். லேசன் ஃபர்ஸ்ட் ஐயன் அப்படின்றது ரீடிங் பார்ட். ஓகே, ரீடிங் பார்ட் எடுத்தோம்னா மொத்தம் 3 டைப் இருக்கு. ஆமா, டைல்ன்றது பார்ட். அப்ப மொத்தம் இதுல 3 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து டைல் லைன்ஸ், இன்னொன்னு டைல்ஸ் வை, இன்னொன்னு டைல் ட்ரை. இது மூணுமே ரீடிங் பார்ட் உள்ள வருது. ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஃபர்ஸ்ட் எய்ட்னு கொடுத்திருக்காங்க. குளோபலா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆர்டனும் ஆஃப் கார்பன். சோ இதுக்கு 5 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் டீடைல் ஃபர்ஸ்ட் எய்ட், இதுக்கு 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். தேர்ட் ஒன் வந்து ஸ்கெலிட்டிவ் ஃபர்ஸ்ட், செலக்டிவா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, ப்ரோக்ராம் நம்ம செலக்டிவா வந்துட்டு படிச்சுட்டு மேட்ச் பண்ணணும். இதுக்கு 10. சோ டோட்டலா 10 பிளஸ் 5 அதுல 10. பார்த்துட்டோம் இல்லையா? சோ அதேதான் இங்கேயும். சோ நெக்ஸ்ட் ஸ்ப்ராக் பர்ஸ்ட்னு கிராமட்டிக் பார்ட். கிராமர் பார்ட் 10 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்துட்டு fill in the blanks மாதிரி கேப் கொடுத்திருப்பாங்க, நம்ம கவர் பண்ணணும். சோ டோட்டலா வந்து 90 மினிட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து. கிளியரா? புரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூரன் ஃபர்ஸ்ட் எய்ட் இங்க இருக்கு. ஹியூரன்றது வந்துட்டு லிசனிங். ஓகே, ஸோ ஆடியோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைல் ஐன்ஸ்க்கு ரிஸ்டிஷ் இல்ல ஃபால்ஸ் லிசன் பண்ணிட்டு ட்ரூவா இல்லையா ஃபால்ஸான்னு எழுதணும். ஓகே, ரிஸ்டிஷ் ஆர்டர் ஃபால்ஸ். ரெண்டாவதும் அதே தான், ரிஸ்டிஷ் ஆர்டர் ஃபால்ஸ். மூணாவதும் ரிஸ்டிஷ் ஆர்டர் ஃபால்ஸ். 3 ரவுண்ட் இருக்கு மொத்தம். எப்படி நம்ம ரீடிங்ல படிச்சோமோ அதே மாதிரி 3 ரவுண்ட் இருக்கு. கிளியரா? இது ஹியூரன் ஃபர்ஸ்ட் எய்ட். நெக்ஸ்ட் டாஸ்க். ஓகே, எக்ஸசைஸ் கொடுத்திருப்பாங்க டாஸ்க். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லிஷ் அவுஸ்ட்ரூம். ஸ்கிரிப்ட்லிஷ் அவுஸ்ட்ரூம்ன்றது லெட்டர் ரைட்டிங். இங்க இருக்கு பாருங்க, இது லெட்டர் ரைட்டிங். இந்த லெட்டர் ரைட்டிங்க நம்ம ஸ்கிரைப் பண்ண இன்ஃபார்மலும் எழுதலாம், இல்ல ஹால் ஃபார்மலையும் எழுதலாம். இன்ஃபார்மலா வந்து ஃப்ரெண்டு அந்த மாதிரி எழுதலாம், அப்படியும் எழுதலாம். ஹால் ஃபார்மலையும் எழுதலாம். 4 லைட் பூங்க்ட இது வந்து நம்ம லெட்டர் ரைட்டிங் படிச்சு எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முன்லிஷ் ப்ரூஃபும் இங்க இருக்கு சைட்ல. முன்லிஷ் ப்ரூஃபும் அப்படின்னா வந்துட்டு ஸ்பீக்கிங் பார்ட். ஓகே, சோ ஸ்பீக்கிங் பார்ட்ல இங்க ஃபார்பெரைத்தும் இருக்காங்க. ஃபார்பெரைத்தும் சைட் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் டைம்னு மீனிங். ப்ரிப்பரேஷன் டைம் 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐனண்டர் கெனன் லேர்னர். இப்ப பார்க்கலாம் என்ன கொடுத்திருப்பாங்க ஸ்பீக்கிங்ல. ரெண்டாவது யூபரைன தேமா ஸ்பிரஷன், நம்ம வந்து ஒரு தேமாவை பத்தி பேசணும். இன்னொன்னு கிம்னைசம் எட்வாஸ் பிளானர், நீங்களும் உங்க பார்ட்டி சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும். ஓகே, ப்ரூஃபுங் கான்வர்சேஷன், இது ப்ரூஃபுங் கெஸ்பிரஷ் மீட் ஸ்வைட் டைல் நேமன். ஸோ ரெண்டு பார்ட்னர் இருப்பீங்க, நீங்களும் உங்க பார்ட்னரும். ஸோ டோட்டலா 15 மினிட்ஸ் டைம் ஸ்பீக்கிங்க்கு. 1/4 மணி நேரம் தான் ஸ்பீக்கிங்க்கு டைம். கிளியரா கொஸ்டின் பேப்பர்? ஓகே, புரியுது. இதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் போய் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க.
சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட். அயன் அண்டர் கெனன் லேர்ன்னா என்ன? அயன் அண்டர் கெனன் லேர்ன். கத்துக்கிறத புரிஞ்சுக்கணும். என்னன்னா என்னன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அயன் அண்டர் அதான் தெரியும். அயன் அண்டர் சேம் அயன் அண்டர்னா கெட்டிங் டு நோ ஈச் அதர். கெட் டு நோ ஈச் அதர். உங்களை பத்தி என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அயன் அண்டர் கெனன் லேர்ன். சோ உண்டர் ஹால்டன் சி ஷ்மிட் மைனர் ஹியர் பார்ட்னர். உங்களோட பார்ட்னர் கிட்ட சூப்பர் ஃபால்கண்டன் தேமா இங்க கொடுத்திருக்க தேமாவை நீங்க வந்து கேட்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஓஹி ஆர்டர் எர் கோம்ட். அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்போம்? நீ எங்க இருந்து வர? ஓஹேர் கோமன்சி, ஓஹேர் கோம்ட் இல்லையா? சோ அந்த மாதிரி பி ஃபார்ம் இல்லைன்னா எர் ஃபார்ம்ல கேட்கணும். நெக்ஸ்ட் பிசி ஆர்டர் எர் ஓன்ட். சோ ஓனும் கேட்பேன்ல, ஓ ஓனன்சி. So O ஒனன்சி ஓனுங்க ஹவுஸ் கார்டன். நெக்ஸ்ட் ஃபேமிலியா. ஓகே, சோ ஃபேமிலியா. நெக்ஸ்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஓசி ஆர்டர் டாஷ் கலண்ட் ஹேட். ஓகே, ஓ ஓகே, எங்க நீங்க வந்து டாஷ் வந்து படிச்சீங்கன்னு கேக்குறாங்க. ஓசி ஆர்டர் டாஷ் கலண்ட் ஹேட். நெக்ஸ்ட் பாஸ் ஜி ஆர்டர் எர். ஜீனா ஒன்னும் இல்ல, ஷீ இல்லைன்னா எர்னா ஹி. ஓகே, வாஸ் ஹி ஆர்டர் ஆர் எர் மார்க். நீங்க என்ன பண்றீங்க? ஷூலா, ஸ்டூடியமா, ஜாபா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ஸ்ப்ரெஷன் வெல்ச்ச வீலாங்க வரும். ஸ்ப்ராகன் ஸ்ப்ராகனு வெல்ச்ச இந்த லாங்குவேஜ் எவ்வளவு நாளா படிக்கிறீங்க? ஏன் படிக்கிறீங்க? ஓகே, ஏன் படிக்கிறீங்க? எவ்வளவு நாள்? எந்த லாங்குவேஜ்? எந்த லாங்குவேஜ்? இது வந்து ஸ்பீக்கிங் பார்ட்லயே வந்து டைல் டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான். நீங்களும் உங்க பார்ட்னரும் மாத்தி மாத்தி உங்களை நீங்க கொஷின்ஸ் கேட்டுப்பீங்க. புரியுதா? இந்த கொஷின்ஸ் அப்ப என்ன பண்ணணும்? இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகே, இதுல முன்லிஷ டெய்ல் நேமர் இன் ஆ உன் பே இதை கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டா இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாசிபிள் சூசாட் தேம் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் சென்ட். அப்போ பாசிபிளா ஏதாவது 2 கொஷின்ஸ் வந்து பார்ட்னரை கேட்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா வாகன் என்ட ஃபர்பிங், எப்படி நீ வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ற, உன்னோட ஹாபிஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு ஜெனரல் கொஷின் 2 கொஷின்ஸ் வந்து பார்ட்னரை நீங்க கேட்கலாம். அதே மாதிரி உங்க பார்ட்னரும் உங்களை இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சும்மா அதையும் வந்து பதில் சொல்லணும். சாதாரணமா பேசிக்கிறதா? சாதாரணமா பேசிக்கிற கான்வர்சேஷன் தான். எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரொம்ப ஈஸி. ஓகே, சோ சாதாரணமா நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ரிப்ளை பண்ணலாம். ஓகே, சம்டைம் கீழே வந்து தி ப்ரூஃபுண்டன் கியூனன் அவுசடம் இங்க இந்த இடம் நான் வைட்ர ஃப்ராகன் ஸ்டெல்ல. சம் ப்ரூஃபண்டன்னா எக்ஸாமினர் மே ஆல்சோ ஆஸ் வைட்ர ஃப்ராகன் ஸ்டெல்ல. ஓகே, சோ ஃபர்தர் கொஷின் அவங்களும் கேட்பாங்க. ஜெனரல் கொஷின் தான். அதுக்கு தான் நான் அவங்கள வந்துட்டு கால்ல இருந்து உங்களை பத்தி என்னன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெளிவா வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போட்டு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிப்ஸ் வைல வந்துட்டு ரெடியா இருக்கணும். சோ அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். புரியுது. கிளியர் ஆயுது? அன்றாட நம்ம நடந்துக்கிற விஷயம். சோ அப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க டெய்லியுமே கிளாஸ்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பேசுவீங்க நீங்களும் ராஜேஷும். சேம் அதே மாதிரி செகண்ட் லெசன் செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கிங் வந்துட்டு 1 மணி நேரம்னா 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் தான் டைம் முடிச்சுட்டு மீதி கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ், மீதிலாம் ஹோம் ஒர்க். டெய்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, கண்டிப்பா.
ஒரு நிமிஷம். So இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்பீக்கிங்ல. நெக்ஸ்ட் ஆ ரெண்டாவது. ஓகே, படிங்க இங்க. Teil 2. Über ein Thema sprechen. ஆ ம். அந்த தலைப்பை பத்தி பேசணும். தேமா ஸ்பெஷல் கொடுத்துக்கிற தேமாவை பத்தி நம்ம பேசணும். ஓகே, கண்டினியூ எக்ஸன் weiter lesen. Okay. Sie haben in einer Zeitschrift etwa zum Thema Gruppenreisen Klassen berichten Sie Ihrer Gesprächspartnerin, Ihrem Gesprächspartner darüber. Ihre Gesprächspartnerin war Gesprächspartner hat eine andere Meinung dazu gelesen und berichtet Ihnen auch darüber. Unterhalten Sie sich dann mit Ihrer Gesprächspartner über das Thema. Sagen Sie Ihre Meinung und erzählen Sie von einen Erfahrungen. ஓகே, ஸோ இது வந்து டைல்ஸ் வை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ட்னர் கிட்ட கொஸ்டின் கேட்கணும், அவங்களும் வந்துட்டு நம்மள ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, ரிலவெண்டா நம்ம அதை பேசணும். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் டைல்ஸ் வை. இது வந்து யூபர். ஓகே, ఆయన தேமா பிரசன்ஷன். ஸோ அபவுட் தேமா ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து குரூப் அண்ட் ரைஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மெகசைன்ல படிச்சுட்டு சொல்லணும். ஓ சரி. இங்க வந்துட்டு இப்போ குரூப் ரைஸ்ன்றது பார்ட்னரோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அப்போ உங்க பார்ட்னர் கிட்ட குரூப் டிராவல் நல்லது இல்லைன்னா இண்டிவிஜுவல் டிராவல் தான் பெட்டர்னு இங்க கொடுத்துருக்காங்க. குரூப் அண்ட் ரைஸ்ன்றது இது ஒரு தேமா. அப்ப என்ன பண்ணணும்னா நாளைக்கு இந்த குரூப் அண்ட் ரைஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க நோட்ல. ஸ்பீக்கிங் டைல்ஸ் வைன்னு போட்டுட்டு இங்க இந்த பேராவை படிக்கணும். இங்க படிங்க. இங்க படிங்க. Ich reise gern in einer Gruppe. Allen Reisen macht mir keinen Spaß. Bei Gruppenreisen kann man neue Leute kennenlernen und hat immer Gesellschaft. Außerdem ist ein Reiseführer dabei, der einem die Sehenswürdigkeiten zeigt. So, ich verreise gerne eine Gruppe. Okay, allein reisen macht mir keinen Spaß. தனியா வந்து டிராவல் பண்றது வந்துட்டு ஜாலியா இருக்காது. பை குரூப் ரைசன் கண்மன் நோய லாய்ட்ட கெனண்டன். குரூப்பா போறது புது மனுஷனை நம்ம கெட் டு நோ ஈச் அதரை லேர்ன் பண்ணிக்கலாம். இம்மர் கெஷாஃப்ட் வாஸ் பெட்டட் கெஷெல்ஷாஃப்ட். கெஷெல்ஷாஃப்ட்னா என்ன? நிறைய தடவை பார்த்திருக்கோம். கெஷெல்ஷாஃப்ட் சொசைட்டி. ஓகே, சொசைட்டியும் வந்து மனிதனையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் குரூப் ரைசனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ außerdem eine Reise Führer dabei einen Sehenswürdigkeiten அட்ராக்ஷன் பிளேஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சபினா க்ளோஸ்டர்மேன் 33 Jahre Bürokauffrau. ஓகே, தேமால எங்க என்ன சொல்லிருக்காங்க? சி ஆப ஐன சைட்ஸ்கிரிப்ட் எட்வாஸ். ஓகே, ஏதாவது ஒரு மெகசைன். சைட்ஸ்கிரிப்ட்னா என்னது? மெகசைன். ஓகே, ஏதாவது ஒரு மெகசைனா தேமா. என்ன தேமா? இதான் ஹெட்டிங். குரூப் அண்ட் ரைசன். ஓகே, நம்ம அதை ரீட் பண்ணணும். பெரிஸ்டன்சி இர கெஸ்பிரஷ் பார்ட்னர். ஓகே, ஸோ ரிப்போர்ட் யுவர். ஓகே, ரெடி யுவர் பார்ட்னர்.
Okay, und ihre Gesprächspartnerin eine andere Meinungen dazu gelesen, berichten ihnen auch darüber. நம்மளோட ஒப்பீனியன் அதர் ஒப்பீனியனை நம்ம பேசலாம் பார்ட்னர் கிட்ட. ஓகேவா? சோ மைண்ட்ன்றது ஒப்பீனியன். சோ என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேமா பிரசன்டேஷன்ஸ் அப்படி பண்றோம், ஒரு டிஸ்கஷன் பார்ட்டு ஒரு பார்ட்னர் கிட்ட பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐன்லைத்தும் எழுதும். ஐன்லைத்தும் ஐன்லைத்தும் அப்படின்றது இன்விடேஷன், நாட் இன்விடேஷன், இன்ட்ரோடக்ஷன். சாரி. ஓகே. ஓகே, அறிமுகப்படுத்துது. இன்ட்ரோடக்ஷன். நான் என்ன இந்த இதை சொல்ல வரேன் அப்படின்றது. ஓகே, ஸோ ஐன்லைத்தும் அப்படின்றது நம்ம எப்படி இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இது வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு வந்து குரூப் அண்ட் ரைஸ்ன்ற தேமா வந்து வந்துடுச்சு எக்ஸாமுக்கு. நான் இங்க எப்ப எழுதுறேன். ஓகே, இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே, ஆமா. ஐன்லைத்துங்கிறது இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், தொடக்கம். அப்ப எப்படி நம்ம தொடக்கலாம்? இன்னைக்கு நான் வந்து இந்த தலைப்பை வந்து பேச விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லலாம். இல்ல ich möchte, I would like to heute über das Thema sprechen அப்படின்னு சொல்லலாம். über das. அப்ப உங்களோட தேமா என்னது? குரூப் அண்ட் ரைசன். தேமா சொல்லிட்டு குரூப் அண்ட் ரைசன் ஸ்பெஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஐன்லைன். ஐன்லைத்தும் அப்படின்றது ஈஷ் நோட் டவுன் வேணா பண்ணிக்கோங்க. ich möchte இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ich möchte heute über das Thema Gruppenreisen sprechen. அப்போ எந்த தேமா கொடுத்தாலும் இதுதான் ஐன்லைத்தும். ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த தேமா வருதோ அந்த ஹெட்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்க புரியுதா? Ich möchte heute über das Thema Gruppenreisen sprechen. தென் ரெண்டாவது கண்டினியூ பண்ணோம். நம்ம எதை பார்த்து மேகசைன் பார்த்து தானே அந்த இது பண்ணோம். ஸோ எதை பார்த்து அதான் ich habe dazu einen Artikel in einer மேகசைன் எழுதணும்ல, அங்க சைட் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். Zeitschrift gelesen, ரீட் பண்ண. புரியுதுங்களா? So ich möchte heute über das Gruppenreisen sprechen. Ich habe dazu einen Artikel in einer Zeitschrift gelesen. ஓகே, குரூப் அண்ட் ரைசனை பத்தி பேச போறேன். ஓகே, நான் மேகசைன்ல இத நான் வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐன்லைத்தும் ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணணும். அதாவது பார்ட்னரோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன். அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது மேகசைன்ல படிச்சது, தனியா டூர் போனோம்னா வந்து ரொம்ப ஸ்பாஸ் இருக்காது, ஜாலியா இருக்காது, குரூப்பா போனாதான் ஜாலியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்துட்டு இவங்கள பத்தி குரூப்பா இருக்கிறது ஜாலியா இருக்கிறதுன்னு பேசலாம் ஒரு ஆளு. உங்க பார்ட்னர் வந்து இல்ல எனக்கு தனியா போனாதான் பேச அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஆமா, மைனுங்கன்றது அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லணும். ஓகே, அப்போ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம் நீங்களே தனியா வந்து டிராவல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லணும். அப்புறம் கன்க்ளூஷன் ஏதாவது சொல்லி ஓகே ஓவரால் கண்டென்ட் என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். கிளியரா? சோ இதுதான் எழுதணும். என்னென்ன எழுதணும்? ஐன்லைத்தும் எழுதணும், உங்களோட ஒப்பீனியனு, பார்ட்னரோட ஒப்பீனியனு, எக்ஸ்பீரியன்ஸ், கன்க்ளூஷன்ஸ். அப்ப எப்பயுமே ஐன்லைத்தும் பக்காவா இருக்கணும்.
Okay, so sehr Ah, geehrte Damen und Herren, ich möchte heute über das Thema Gruppenreisen sprechen. Ich fresh. habe dazu einen Artikel in einer Zeitschrift gelesen. ஓகே சோ குரூப் அண்ட் Ah, ரைசன் இஸ் அப்ப குரூப் அண்ட் ரைசனை பத்தி நீங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு இத பத்தி ஏதாவது எழுதுங்க. ah, ஓகே, okay. ஏன்னா இதுல எதுவும் அட்வான்டேஜ் பத்தி கேட்கல மேல ஹெட்டிங்ல. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நார்மலா. Ah, ஆமா, என்ன கொடுத்திருக்காங்கன்னா நீங்க வந்து தேமா வந்து ரீட் பண்றீங்க. அப்ப நான் எங்க ரீட் பண்றேன்? மெகசின்ல ரீட் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட நான் கவர் பண்ணிட்டேன். ஐன்லைட்டுங்கும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, சோ berichten Sie Ihre Gesprächspartnerin, Ihrem Gesprächspartner darüber. Ihre Gesprächspartnerin, Gesprächspartner hat eine andere Meinung. ah. ஓகே, அவங்களுக்கு அதர் ஒப்பீனியன் அண்ட் உங்களுக்கு ஒரு பண்றேன் ஒப்பீனியன். அது ரெண்டுத்தையும் பேசி உங்களோட ஐநிக எஃப்ஆர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே புரியுது. ஏதாவது டவுட்? இத மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. அப்ப நான் ஒரு ஒரு நாளைக்கு ஆ, ஒரு டாபிக் கொடுக்குறேன். அதை படிச்சுக்கிட்டே வாங்க. 2 மாசம் படிங்க. தானா அப்புறம் எதை கேட்டாலும் பேசுவீங்க. நானா யோசிச்சு எழுதி பார்த்துக்கிட்டு ஆஹ் திரும்ப திரும்ப பேசி பார்க்கணும். ஓகே. உம் கொஞ்சம் இது ஒரு தேமா. ஆ, நெக்ஸ்ட் குரூப் அண்ட் ரைசன். ரெண்டாவது group. கீழே இன்னொரு தேமா கொடுத்திருக்காங்க. டெய்ல் நேமர் பார்ட்டிசிபென்ட் பி. இதுவும் குரூப் அண்ட் ரைசன் தான். இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஓகே, இவரு வந்துட்டு அது வந்து ஒரு ஆள் எடுத்துக்கணும், இது ஒரு ஆளு. சேம் தேமா, டாபிக் 2 பேருக்கும் ஒரே ஹெட்டிங் தான். இவருக்கு 39 பிசிக்கரா இருக்காரு. Wenn man in einer Gruppe unterwegs ist, gibt es meist feste Programm. ஓகே, அவங்க ஃபெஸ்டிவல் மாதிரி ப்ரோக்ராம். Daher reise ich immer allein. ஆ, ஓகே, ஓகே. ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். தாஹேர் நான் வந்துட்டு அலைனா போறேன். manchmal möchte ich ausschlafen, manchmal etwas bestätigen, ganz nach Lust und Laune, so mood disturbance. Okay, in einer Gruppe wäre das nicht möglich. in குரூப்பா போனா அதெல்லாம் பாசிபிள் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரையும் குரூப் அண்ட் ரைசன் இவருக்கு பாசிபிள் இருக்காதுன்னு சொல்றாரு. ஒரு ஆளுக்கு ஆ, வந்து இங்க பாசிபிள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு தேமா சேம் டாபிக் ஒருத்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. அப்ப பாசிட்டிவ் நீங்க ஆ, எடுத்தீங்கன்னா அதோடைய மைனும் ஒப்பீனியன் சொல்லணும். இந்த நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லணும். ஓகே ஓகே, புரியுது. so ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐன்லைட்டுன்னு சொல்லிட்டேன். Ich möchte heute über das Thema Gruppenreisen sprechen. Next, ich habe darüber einen Artikel in einer Zeitschrift gelesen. ஓகே, இப்ப பார்ட்னர் மைனம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. மைனும்னா ஒப்பீனியன். ஓகே, Fine. ஃபார் எக்ஸாம்பிள் மைன் Gesprächspartner meint so dass சொல்லலாம். குரூப் அண்ட் ரைசன் வந்துட்டு ஆ, ஸ்ட்ரெஸ்ஸிஷ். அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸிஷா ஃபீல் ஆ, பண்றாரு. ஸ்ட்ரெஸ்ஸிஷ் sind. Weil அடுத்த லைன் எழுத தெரியல. Weil ஆ, man sich immer eine festen Zeitplanen. ஓகே, இத மாதிரி இருக்கறனால ஆ, சைட் ப்ரோக்ராமா திங்க் பண்றதுனால சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆ, என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் நான். மைனம் எழுதுறப்ப உங்களோட ஒப்பீனியனை எழுதுங்க. மைனம். ஆ, அப்ப சூப்பர்வைசர் அப்படின்னு எழுதுறப்ப ஒரு அட்வான்டேஜும் படிச்சு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் படிச்சு வச்சுக்கோங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எர்ஃபாரும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் படிச்சு வச்சுக்கோங்க. ஆ, தென் இப்ப மைனும் நான் சிண்ட் குரூப் அண்ட் ரைசன் ஜெயா பிராக்டிஸ். ஓகே, என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல். குரூப் அண்ட் ரைஸ்ன்றது based auf your mention zum ersten Mal in der Außenreisen. Alles ist gut organisiert, zum Beispiel Transport, Unterkunft and Program. இந்த மாதிரி நம்ம பேசணும் என்னோட ஒப்பீனியன். ஆ, நெக்ஸ்ட் ஃபோர்டைலன்றது அட்வான்டேஜ். ஓகே, இப்ப ஃபோர்டைல அட்வான்டேஜ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் eine großer Vorteile, நிறைய ஃபோர்டைல பிக் ஃபோர்டைல இருக்கு. dass man sich nicht kümmern muss. ஓகே, யாரையும் வந்துட்டு கேர் பண்ணிக்க தேவையில்ல.
außerdem lernen neue Leute kennen. அப்போ புது மனுஷனை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் குரூப் அண்ட் ரைசனுக்கு. இந்த மாதிரி அட்வான்டேஜ் ஒரு 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும் அந்த டாபிக். ஆ நெக்ஸ்ட் அதே ஆ அட்வான்டேஜ் ஃபோர் டைலன் நாக் டைலன்னு சொல்லுவோம். நாக் டைல அப்படின்னா ஆ டிஸ்அட்வான்டேஜ். அப்ப 2 டிஸ்அட்வான்டேஜ். நாக் டைல ஈஸ்ட்மன் வெனிஷ் ஃப்ரை ஹைட் ஹேட். ஓகே, ரொம்ப வந்துட்டு லெஸ்ஸா தான் ஃப்ரீ ஆக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் வந்துட்டு மன்கண் நிஷ்டீம் செல்ஃப்ஸா வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லையா குரூப்ல போனா. செல்ஃபா வந்து எதையும் டிசைட் ஆமா பண்ண முடியாது. அப்ப அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வி லாங்க மண்ணா என்ன ஓட் பிளைபன் மியூஸ்டர். அப்ப எவ்வளவு நாள் அந்த குரூப்லயே தங்கின்னு இருக்க முடியும். சரியா? ஆ சோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாக் டைல முடிஞ்ச உடனே ஐனிக எர்ஃபாரும். einige Erfahrung எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் சொல்லுவேன் ich habe ஆ selbst einmal eine Gruppenreisen teilgenommen. நான் ஒரு நாள் வந்து குரூப் அண்ட் ரைசன் போனேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். das war eine குட் Erfahrung. வந்து ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆல் இஸ் குட் geplant. எல்லாமே வந்து நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ ich keine problem hatte. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கல. ஆ அப்போ ஒரு தேமா பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு குரூப் அண்ட் ரைசன் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப குரூப் அண்ட் ரைசன் தான் ஃபர்ஸ்ட் டாபிக் நாளைக்கு நீங்க படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? அயன்லைத்தும் எழுதணும். ஆன்லைட்டும் ஒரு தேமா பிரசன்டேஷன்ஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அயன்லைத்தும். ரெண்டாவது என்ன எழுதணும்னா, அவங்க பார்ட்னர் மைனும் சொல்றாங்களான்னு பாருங்க. ஓகே, ஆ அவங்க எதுவும் சொல்லலைன்னா நோ ஒரிஸ். இது பார்ட்னர் மைனம். நீங்க உங்களோட இதுக்கு போயிடுங்க. அவங்க எதுவுமே சொல்லல, பேச தெரியல உங்க பார்ட்னருக்குன்னா நீங்க வாங்க. மைனம் மைனம் உங்களை மைனம் மைனம்னா என்னது? ஆ என்னோட ஒப்பீனியன். என்னுடைய கருத்து ஓகே சரி என்னோட கருத்து என்ன, அந்த டாபிக் பத்தி உங்களோட கருத்து என்ன அதை சொல்லணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர் டைலர். 2 அட்வான்டேஜ். அதிகமா படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 2 ஒரு நிமிஷம் sir. ப்ளஸ் மைனஸ் ஓகே ஆ 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ ரொம்ப ஒரு 2 அட்வான்டேஜ் 2 டிஸ்அட்வான்டேஜ். அப்ப ஃபோர்த் ஒன் என்ன முக்கியமான சொல்லி? பாயிண்ட் ஓகே ஆமா, ஃபோர் டைலர். ஃபோர் டைலர்னா குரூப் அண்ட் ரைசனை பத்தி ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் உங்க பார்ட்னரு நெகட்டிவ் பேசுவாங்களா பாசிட்டிவ் பேசுவாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப ரெண்டுமே உங்களுக்கு ஆ தெரிஞ்சிருந்தா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் சரி அதுல. அவங்க நெகட்டிவ் ஆமாம் பேசினாங்கன்னா நீங்க பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். பாசிட்டிவ் பேசியிருந்தாங்கன்னா நீங்க நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். ஆ ஓகே புரியுதுங்களா? இப்போ இங்க ஃபோர் டைலர். ஆ ஃபோர் டைலர் ஒரு 2. ஃபோர் டைலர் ஒரு 2 படிச்சுக்கணும். ஃபோர் டைலர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்? அட்வான்டேஜ். பாசிட்டிவ் பாசிட்டிவ் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ். ஓகே, that's all. நெக்ஸ்ட் வந்துட்டு நாக் டைலர். நான் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஜூம் ஓவர் ஜூம் இருக்கு தானா மாறுது, ஹேங் ஆகுது, செக் பண்ணு. மெமரிஸ் ஃபுல் ஆயிடுதா? ஓ அது டெலீட் பண்ணும். கால் லாக். ஸோ 2 நாக் டைலர் படிச்சுக்கோங்க அதே மாதிரி. ஆ 2 நாக் டைலர்னா வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து படிக்கணும்.
சோ ஃபர்ஸ்ட் ஐன்லைத்துங்க எழுதணும். பார்ட்னர் மைனும் சொல்றாங்களான்னு பாருங்க. சொன்னாங்கன்னா ஓகே, இல்லனா உங்களோட மைனும் நீங்க எழுதணும் இல்லையா? உங்களோட மைனும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐல எழுதணும். ஃபோர்த் ஐலனா 2 அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நாட் ஐ. நாட் ஐலனா டிஸ்அட்வான்டேஜ். மைனஸ் பாயிண்ட். ஆமா. நெக்ஸ்ட் ஐனிக எர்ஃபாரும். ஐனிக எர்ஃபாரும்னா எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்துச்சுன்னா அந்த டாபிக் ரிலவெண்டா நீங்க வந்து அதை பத்தி ஒரு 2 லைன் பேசலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்துட்டு ஸ்லூஸ்ன்றது வந்துட்டு கீ. அப்ப கன்க்ளூஷன் முடிக்கணும் இல்லையா? ஒரு ப்ராப்பரா நம்ம ஐன்லைத்தும் ஸ்டார்ட் பண்ணா அப்ப சுசாமன் ஃபாசன் அப்படின்னா ஓவரால் கானிசாகன். நான் என்ன சொல்ல வரேன் ஓவரால் அப்படி பார்த்தா குரூப் அண்ட் ரைசன் ஃபீல ஃபோர்டைல ஹேவன். குரூப் அண்ட் ரைசன்றது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அவர் நிஷ்ட் ஃபியர் ஆல மென்ஷன் கெகினெட் ஸ்ட்ரென்த். ஆனா எல்லா மனுஷனுக்கும் அது வந்துட்டு செட் ஆகுமான்னு தெரியலன்ற மாதிரி முடிச்சிடலாம். ஓகே, ஆமா. எக்ஸாம் டிப்ஸ் வந்து பார்த்தோம்னா இது ஸ்லோவா கிளியரா பேசணும். ரெண்டாவது சிம்பிள் சென்டென்ஸே போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பேசுறப்ப வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போட்டு பார்ட்டிசிப்ஸ் வைல முடிக்கிறோமான்னு பார்க்கணும். ஓகே, கிராமர் பர்ஃபெக்டா இருக்கணும்னு டென்ஷனே வேண்டாம். நல்லா பேசுறாங்களா, கொடுத்துருக்க டாபிக் கரெக்ட் பண்ண முடியுதா, அப்போ ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணினா போதும், மார்க்ஸ் வந்துடும். என்னென்ன ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன்? ஹைலைட்டும் சொல்லியிருந்தேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன், ஃபோர்த் ஐல நாக்த் ஐல எர்ஃபாருங்க, ஸ்லூஸ் தான் சுசாமன் ஃபாசன். கிளியரா? இதுதான் வந்து டைல்ஸ் வையோட ஸ்பீக்கிங் பார்ட். புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்காதுல்ல? இல்ல, புரிஞ்சது. ஓகே ஓகே. இது டைல் வந்து ஸ்வை. இது டைல் ட்ரை. ஓகே, சோ டைல் ட்ரை என்னன்னு பார்ப்போம். சோ கிம்னைசம் எட்வாஸ் பிளான்னா சம்திங் நம்ம வந்து பிளான் பண்ணணும். சோ இங்க படிங்க. Sie haben 2 Wochen Urlaub gemacht und in dieser Zeit einige nette Deutsche kennengelernt. Vor dem Ende des Urlaubs und bevor ihre Bekannten alle wieder nach Hause fahren, müssten sie eine Abschiedsparty feiern. Sie haben die Aufgabe, zusammen mit ihrem Gesprächspartner diese Party zu planen. Überlegen Sie sich, was alles zu tun ist und wer welche Aufgaben übernimmt. Sie haben sich schon diese Liste gemacht. ஓகே, 2 வாரம் டூர் வந்து போறோம். டீசர் சைட் ஐனிகே நெட்ட டாய்ஷ கேனன்லானட். இந்த டைம் நம்ம நைஸ் ஜெர்மன் வந்து லேர்ன் பண்ணோம். For them end Urlaub and before ihre Bekannte alle wieder nach Hause fahren. அப்ப எண்ட் டாய்ஷ் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு எண்ட்ல நம்ம உர்லாப் மார்க் பண்ணிட்டு அப்புறம் அன்னோன் வீடர் நாக்ஸு ஹவுஸ ஃபாரன் வந்து வீட்டுக்கு இது பண்ணோம். ஐனா அப்சைட பார்ட்டி ஃபயன். சோ அப்சைட் பார்ட்டி வாஸ் பெரடர் அப்சைட் பார்ட்டி. அப்சைட் பார்ட்டினா என்ன? அப்சைட் பார்ட்டி ஃபேர்வெல் பார்ட்டி. ஆமா, ஃபேர்வெல் பண்ணா okay, farewell party. Fine. So sie haben Aufgabe zusammen mit ihrem Gesprächspartner, ihrer Gesprächspartnerin. உங்களோட டாஸ்க், ஓகே, உங்களோட டாஸ்க் என்னன்னா டுகெதரா உங்க பார்ட்னரும் நீங்களும் பார்ட்டிக்கு வந்து பிளான் பண்ணணும். பார்ட்டி zu planen. Überlegen sich, was also tun und welche Aufgaben übernimmt. ஓகே, sie haben schon diese Liste gemacht. அவங்களே கீழே வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்களாம். இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு இது வந்து மேக் பண்ணணும். கிளியரா?
இதான் கிம்னசியம் எட்வாஸ் பிளானர். நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து இதுல இருக்க டாபிக்க கவர் பண்ணி என்ன இங்க கொடுத்திருக்காங்க 2 வாரத்துக்கு உர்லாப் வந்து மேக் பண்ண போறீங்க. ஆமா. ஆமா அப்ப எப்படிலாம் நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கலாம், என்னென்ன கொஷின்ஸ் யூஸ் பண்ணும் இவங்களே ஐடியாவும் கொடுத்துட்டாங்க. பன் வச்சு பார்ட்டிக்கு எப்போ வந்து பார்ட்டி, யாரு வராங்க, என்ன ஃபுட், என்ன ட்ரிங்க் ஐட்டம்ஸ். ஓகே, சோ இதெல்லாம் பத்தி அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ஜஸ்ட் நம்ம இதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேசணும், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி பேசிக்கணும். ஆமா, கான்வர்சேஷன் நார்மலா நீங்க 2 வாரம் ஹாலிடே வந்துட்டு போனா அந்த அந்த டைம்ல சில ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றீங்க. ஓகே, நெட்ட டாய்ஷ் கெனன் கலன் ஹாலிடே முடியறதுக்கு முன்னாடி எல்லாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும் முன்னாடியே நீங்க ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ண போறீங்க. அப்ப இந்த பார்ட்டிக்கு நீங்க உங்களோட பார்ட்னர் சேர்ந்து பிளான் பண்ணணும். நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து பிளான் பண்ணணும். சோ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. பன்னா வந்து எப்போ, இல்லையா? நெக்ஸ்ட் ஓ, எங்க, எஸ்என் சாப்பாடு, கெட் ட்ரங்க் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், வேர் பெசால்ட் ஓஃபியூர். ஓகே, யாரு எதுக்கு பே பண்ணுவாங்க. அப்போ எக்ஸாம்ல நீங்க பண்ண வேண்டியது டிஸ்கஷன்ஸ் பண்ணணும். யார் யாரு? 2 பேரு. அப்ப ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி பண்ணணும். டிஸ்கஷன் எடுக்கணும். ஓகே, அப்ப கொஸ்டினுக்கு ஆன்சர் டிசைட் பண்ணணும். டேட்டு, டைம். 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம டேட்டும் டைம் அதுக்கு ரிலவெண்டா தான் நம்ம கொஸ்டின் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் ஓன்றது பிளேஸ், அப்ப பிளேஸ்க்கு ரிலவெண்டா. நெக்ஸ்ட் ஃபுட்னா எசன் ட்ரிங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மணி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளியரா? சோ எப்படி நான் வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான சம் சென்டென்ஸ். ஓகே, வி ஆர் கியூண்டன் ஐன அப்சைட் பார்ட்டி மாக்கன் வாஸ் ஹெல்ப் சுத்தவா, நீ என்ன திங்க் பண்ற அப்படின்னு கேக்குறேன். ஓகே, வி ஆர் கியூண்டன் ஐன அப்சைட் பார்ட்டி மாக்கன் வாஸ் ஹெல்ப் சுத்தவா, நீ என்ன திங்க் பண்ற. நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க வந்து உங்களோட பார்ட்னர் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இஷ் லேக ஃபார் தஸ் வி ஆர் த பார்ட்டி எம் சாம்ஸ்டாக் மாகன், இப்ப சனிக்கிழமை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆபன் பாஸ்ட் மியர் குட், எனக்கு சனிக்கிழமை ஈவினிங் வந்து குட் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ இது டைம் ரிலேட்டட் வரும். நெக்ஸ்ட் பிளேஸ் ரிலேட்டட். ஓ, அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்ப என்ன கேட்போம்? வியர் கியூனன் த பார்ட்டி பை மியர் ஜூ ஹவுசமாகன் ஆர்டர் லீபர் இன் த பார்க். ஓகே, அப்ப நான் பிளேஸ் கேக்குறேன். ஹவுஸ்ன்றது என்னது? ஓ, ஒண்ணு வீட்ல பண்ணலாமா இல்ல பார்க்ல பண்ணலாம். ஓகே, சோ பிளேஸ் ரிலேட்டட் வர்றதுக்கு நம்ம ஓ கேட்கலாம். ஓ வச்சுதான் கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்ல. We are given the party by mere Sumahan. So indirectly questions கேக்கு. Order label in the past. So place related. Next food and drinks. Food and drinks வரப்போ ich kann das essen vorbereiten. நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன். Du kannst Getränke kaufen. நான் வந்துட்டு ஃபுட்டு வந்து vorbereiten ப்ரிப்பேர் பண்றேன். நீ வந்து Getränke ஜூஸ் அந்த ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம we are given the cost in Thailand later basalt it was. ஓகே, அமௌண்ட் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, சோ அக்ரியா டிஸ்அக்ரியா. அப்ப ஒரு மிடி மாடல் கான்வர்சேஷனா we are சொல்லிட்டு நான் அப்ஷைல் பார்ட்டி ஆர்கனைஸ் செய்யறேன் அப்படின்னு நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஒன்னே சொல்லலாம், யா குட் இடே. நெக்ஸ்ட் ஒன் மகன் வியர் தஸ் அப்படின்னு கேட்கலாம். ஒன் மகன் வியர் டஸ், எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறேன். இன்னொரு ஆள் ரிப்ளை சாம்ஸ்டாக் ஆபன் சனிக்கிழமை ஈவினிங் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க சொல்லலாம், யா கர்ன் ஐன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். புரியுது. உண்ட் ஓ பிளேஸ் கேக்குறாங்க. அப்போ நீங்க சொல்லலாம் பை மியர் ஜூ ஹவுஸ், இல்லனா ஆர்டர் ஜூ பார்க். Okay, then you can say, yeah, super, ich bringe Getränke mit. நான் அப்ப Getränke எடுத்துட்டு வரேன். Then kumere ich, அப்ப இன்னொரு பார்ட்டர் சொல்லுவாங்க, then kumere ich mich then essen. So நான் அப்ப ஃபுட்டை வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். Okay, und the cost and teilen wir, then perfect. Choose bis dann, bis Samstag.
ஸோ லைக் த வே ஆ த கான்வர்சேஷன் ஈஸி தான், ரொம்ப ஆ ஈஸி இந்த கான்வர்சேஷன். அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். இது ஆ கிம்னைஸ் சாதாரண விஷயம் தான். ஆ சாதாரணமா விஷயம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. அது பேசுறது பேசும்போது அந்த வார்த்தை கரெக்டா வரணும். கரெக்டா வரணும், அவ்வளவுதான் ஒரு விஷயம். டவுட்டு, இது ம். நம்ம நோட் பண்ணி எழுதிக்கிட்டு பேசலாமா எப்படிங்க? அந்த நோட் பண்ணி எழுதி தான் வச்சுக்கணும். அப்புறம் எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அப்படியே இப்ப உடனே இல்லை, தெரியும் இல்லையா? இப்ப இல்ல. அங்க எக்ஸாம்ல டெஸ்ட்ல. எக்ஸாம்ல உங்களுக்கு 10 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் தருவாங்க. ஓ, எல்லாத்தையும் எழுத ஏதாவது உங்களுக்கு மறக்குதுன்னா அந்த பாயிண்ட் முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் பாயிண்ட். முக்கியம், இந்த பாயிண்ட்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கேயே வந்து பின்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னடா கெனன்லன்னு Willkommen bei der Mundisprüfung Telk Deutsch B1. Mein Name ist und das meine Kollegen. ஆ Die Mundisprüfung hat 3 Teile. இது வந்துட்டு எக்ஸாமினர் அவங்க வந்து படிப்பாங்க, சொல்லுவாங்க. இந்த ஆ மாதிரிலாம் பேசுவாங்க அவங்க, த ப்ரூஃபினர். அப்ப த இன்டர்லாக்குவர் விண்டட் ஸ்டெயின் நெவர் ஆ நெக்ஸ்ட் பிகினன் வியர் நூன் மிட் டைலன் ஓலன்சி பிகினன். ஓகே, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஓகே. ஓகே, சோ நெக்ஸ்ட் கிம்னைசியம் அட்வான்ஸ் பிளான் அதே மாதிரி. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, புரிஞ்சது. அப்ப முண்டிஷ் ப்ரூஃபுங்ல கிரைட்டீரியா 1, 2, 3, 4 4 இது பண்றாங்க. ஒண்ணு வந்து எக்ஸ்பிரஷன் பாக்குறாங்க, Ausdrucksfähigkeit. இன்னொன்னு அஃப்காபன் பீவால்டிகன், கரெக்டான டாஸ்க் பேசுறீங்களா. இன்னொன்று ஃபார்மாலாவா இருக்கா, ரிஸ்டிஸ் சைட். நெக்ஸ்ட் Aussprache und Intonation. ஸோ அப்ப ப்ரொனவுன்சியேஷன் செக் பண்ணுவாங்க. இந்த 4 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ஸ்பீக்கிங்க்கு மார்க் போடுவாங்க. ஸோ ஓ Ausdrucksfähigkeitன்னா இன்டர்னல், அப்ப பீவேட்டட் வேர்டன், தி இன்ஹால்ட் ரோலன் பெசோஃப்னு Ausdruckweise. இதெல்லாம் வந்து கிரைட்டீரியா 1ல வந்து பார்ப்பாங்க. அப்ப ஸ்பீக்கிங்க்கு உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் அன்கேம் எஸ்ன்னா டை லைன்ஸ் 4. ஓகே, ஏதோ கொஞ்சம் க்ரோஸ் அண்ட் கன்ஸ் அன்கேம் எஸ்ன்னா 3. அக்செப்டபிள் அப்படின்னா 1. சுத்தமா எதுவுமே இல்லைன்னா 0 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி. ஓகே, இந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க மார்க்கே தருவாங்க கிரைட்டீரியால. சோ இது இப்ப வந்து நமக்கு மார்க் பேஸ்ல நம்ம கரெக்டா பண்ணா மார்க் அது வர வேண்டியது வந்துடும். கிளியரா? எது டவுட்? ஓகே, ஓரளவு புரிஞ்சு. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா மார்க், இப்ப லேசன் ஃபர்ஸ்ட் ஆ இயர்ல 5 கொஸ்டினுக்கு 25 மார்க். இங்க 6 to 10 5 கொஸ்டினுக்கும் 25 25 75க்கு B2 லெவல்னா வந்துட்டு 45 எடுத்தாதான் பாஸ். ஆனா உங்களுக்கு 25% எடுத்தாலே பாஸ் அவுட் ஆஃப் 75. 75க்கு 25% பாஸ். நெக்ஸ்ட் ஸ்ப்ராக் போஸ்டன் கிராமர் பார்ட் சேம். இதுல ஒரு 50, இதுல 15 30, இதுல ஒரு 10% எடுத்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஓ ஹியூரன், இதுலயும் 25% எடுக்கணும். சேம் 25 25 25, இங்க டோட்டல் 75. 75%. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃபிங். ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃபிங் அப்படின்றது வந்துட்டு இமெயில் வந்து நம்ம எழுதணும். அதையுமே நான் சொல்லித்தரேன், லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும். ஆ ஓகே, அப்ப 225க்கு 75% வந்து எடுக்கணும். ஆ கிளியரா? சேம் அதே மாதிரி முன்லிஷ் ப்ரீஃபும் கீழே 18 மார்க் 30 13 சொல்லிட்டு. ஸோ டோட்டலா இதுக்கு 75 மார்க். ஆ ஸோ ஓவரால் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லிஷ் ப்ரூஃபுங்க்கு 225 மார்க். ஓகே, இது இது ஸ்பீக்கிங். 70. ஸோ டோட்டலா 300க்கு 100% மார்க் எடுத்தாலே பாஸ் B1. ஓகே, ஓ B2லாம் வந்து 300க்கு 180 எடுக்கணும். B1க்கு இந்த 80 கிடையாது, வெறும் 100%. 100 500. மார்க்ஸ் 300க்கு எடுத்தா கிளியர். கிளியரா இது வரைக்கும் சிலபஸ்? நாளைக்கு நம்ம ஓகே. பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய பார்ப்போம் ஈவெண்ட் ரிலேட்டடா. சரி. ஓகே, ஸோ நாளைக்கு சேம் 9 o'clock ஜாயின் பண்ணலாம். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே. ஓகே, நாளைக்கு குரூப் அண்ட் ரைசன் ரெடியா வாங்க. ஓகே, சொன்ன ஆ மாதிரி ஃபர்ஸ்ட் அயனை எழுதுங்க, உங்களோட ஒப்பீனியனை எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய எர்ஃபார் உங்க போர்டைல, அப்புறம் நாக்டைல, தென் சுசாமன் பாசன்.
ஓவரால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு 2-3 வார்த்தையில முடிக்கிற மாதிரி அப்படி நோட் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். எழுதணும். அப்புறம் பார்ட்னர் பேசுறதை லிசன் பண்ணணும். ஜென்ரலா ஏதாவது நம்ம